பதிப்பை எதிர்த்து போராடிய பேராசிரியர் சேகராமன் உட்பட கிராமங்கள் ஊர் பொதுமக்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட அத்தனை பேர்களையும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். தஞ்சை மாவட்ட நிர்வாகம் ஒரு நாள் அவகாசம் கேட்டது. அந்த ஒரு நாள் அவகாசத்தில் அந்த ஓஎன்ஜிசி வாகனங்களை வெளியேற்றி விடுகிறோம், ஓஎன்ஜிசி பணிகளை நிறுத்தி விடுகிறோம் என்று உத்தரவிட்டது. ஆனால் சில நாட்களிலே ஆயிரக்கணக்கான காவல்துறை நிறுத்தி பணிகளை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்புடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் சேகராமன் உட்பட ஊர் பொதுமக்கள் 10க்கும் மேற்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மீத்தேன் திட்டத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழக முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் அதே இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீத்தேன் திட்டத்தை நமது அரசு அனுமதிக்காது என்று சொன்னார். அதே மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மக்கள் எதிர்த்தால் இந்த திட்டத்தை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் தலைவர்கள் தான் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது தமிழகத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் தமிழகத்தை ஆள்வது யார் என்று யார் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள்? பன்னாட்டு நிறுவனங்களா, பன்னாட்டு முதலாளிகள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்களா, அல்லது தமிழக மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தமிழக அரசியங்களை ஆண்டு கொண்டிருக்கின்றதா? நாகை மாவட்டத்திலிருந்து தஞ்சை மாவட்டம் சென்று போராடியதற்காக பேராசிரியர் சேகராமனை கைது செய்கின்றோம் என்று காவல்துறை சொல்கிறது. ஒரு மாவட்டத்தில் இன்னொரு மாவட்டம் சென்று போராடியதற்காக பேராசிரியரை கைது செய்து வழக்கு தொடுத்திருக்கிறது என்றால் ஓஎன்ஜிசிக்கு எந்த மாநிலம்? ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஓஎன்ஜிசி தமிழகத்திலிருந்து எண்ணெய் எரிவாயு நிறுவனங்கள் எடுப்பதற்கு அதற்கு என்ன உரிமை இருக்கிறது? அந்த நிறுவனத்தின் மீது ஏன் தமிழக அரசோ தமிழக காவல்துறையோ ஏன் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை? உடனடியாக வழக்கு செய்யப்பட்ட சேகராமன் உட்பட அத்தனை பேர்களும் விடுதலை செய்யப்பட வேண்டும். தமிழக அரசிற்கு இறுதியாக ஒரு எச்சரிக்கை. தொடர்ந்து மாணவர்கள் எழுதுவோருமே புத்தகமே கையில வச்சிட்டு இருக்க மாட்டோம். எங்கள் மண்ணை காக்க, எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நாங்கள் எந்த விதமான ஆயுதத்தையும் ஏந்த தயார். காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இந்த அரசு அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுப்போம். கைது செய்யப்பட்ட தோழர்களை விடுதலை செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். உங்க பேரு? என்னுடைய பேர் இளம்பருதி. மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு மாணவர்கள் இளைஞர் பிரிவு ஒருங்கிணைப்பாளர்.